நீ பொட்டு வச்ச தங்க கூடம் இந்த சாங் வந்து ஆல்ரெடி பயங்கர ஹிட்டான ஒரு சாங். மறுபடியும் வந்து ஹிட் ஆச்சு. எப்போ திறந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி லப்பர் பந்து ரிலீஸ் ஆன அப்புறமா இந்த சாங் நமக்குள்ள அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் பயங்கரமா வந்து கேட்க ஆரம்பிச்சிங்க. அண்ட் தென் ஒரு அப்படியே ஒரு கமா போட்டு டிசம்பர் 13ஆம் தேதி 2024 அன்னைக்கு ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ட்ரைலர்லயுமே இந்த பாட்டு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அடிஷனலா இன்னொரு விஷயமும் வந்து இருக்கு. அதாவது 2024ல நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆக்டருடைய படம் தான். அதாவது கோட் படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த படத்துல விஜயகாந்தோடைய சின்னதா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து இருந்துச்சு. அதை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சின்னதா ஒரு சீன் வந்து ட்ரைலர்ல வந்து வச்சிருந்தாங்க. அதுவே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டக் ஆஃப் த டவுனா தான் இருந்துட்டு இருந்துச்சு. வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஸோ என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா படைத்தலைவன். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் யு அன்பு அவர்கள். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா சண்முக பாண்டியன், கஸ்தூரிராஜன் அண்ட் அருள்தாஸ், முனிஷ்காந்த் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. படைத்தலைவன் படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள். படைத்தலைவனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரிசாவில் ஒரு சின்ன மலைவாழ் கிராமத்துல கிட்டத்தட்ட அந்த மக்கள் எல்லாருமே பயமுறுத்தி அந்த காட்டையே வந்து வில்லன் வந்து கைப்பற்றி வச்சுட்டு இருக்காரு. இதுக்கிடையில அப்படியே நம்ம ஹீரோட யானை வந்து காணாம போயிடுது. அந்த ஹீரோட யானையை நரகபலி கொடுக்கறதுக்காக இங்க வந்து வச்சிருக்காரு வில்லன், அதாவது அந்த ஒரிசாவை சேர்ந்த வில்லன். அதுல இருந்து எப்படி வந்து மீட் எடுக்கிறாரு, நடுவில் என்னாச்சு அப்படின்றதான் படத்துடைய கதை. நீங்க போய் பார்க்கும்போது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து ரிவ்யூக்குள்ள போயிடலாம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யானையை வச்சு படம் எடுக்கும் பொழுது கதையை மட்டும் மறந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிமிலரா இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து வந்துச்சு. அதுலயுமே இதே கதை தான். பட் அதுல கொஞ்சம் வேற மாதிரி போயிருப்பாங்க. இதுல கொஞ்சம் வேற ஒரு லைன் எடுத்திருக்காங்க. பட் மொத்தபடி வந்து எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாக்குறேன், இதுதான் டெம்ப்ளேட்டேவா, இதை மாத்தலாம் மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கதையில நிறைய நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமும் வந்து வளவலான்னு ஒரு டயலாக் மூலியமாவே போகுது. மேக்கிங்ல வயசுல எதையுமே வந்து பெருசா மெனக்கிடல அப்படின்றது நமக்கு பார்க்கும் பொழுதே வந்து தெரியுது. அவர் சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வர்றதுக்காக நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து படத்துல வந்து வச்சிருக்காங்க. எமோஷனலா பெருசா கனெக்ட் ஆகாதனால அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதையுமே வந்து நம்மளால வந்து பெருசா ரசிக்கக்கூடிய அளவுக்குலாம் மூவ் பண்ண முடியல. அந்த படமும் வந்து யானைக்கு இருக்கிற பாண்டா இருந்தாலும் சரி, இல்ல சண்முக பாண்டியன் இவங்க இந்த கேரக்டர் கஸ்தூரிராஜன் அவருடைய கேரக்டர், இப்படி எந்த ஒரு கேரக்டருமே வந்து நமக்குள்ள பெரிய ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. ஏதோ அங்க போயிட்டு இருக்கு, அதை நம்ம வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் படம் முடிகிற வரையுமே இருந்தோம். அதுவே இந்த படத்துக்கு வந்து பெரிய டிராபேக் அப்படின்னு தான் என்னைய கேட்டா சொல்லுவேன். இன்னொரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை வந்து பார்த்துருக்காரு. பட் அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா இல்லை. ஒரு சில சாங்ஸ் ஆரம்பத்துல அவருடைய கட்டிகாரன் வேலையில தான் சாங்கே வந்து தொடங்குது. அது படமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவருடைய சாங். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அப்படி தூக்கி இது பண்ணுச்சு. பட் ஸ்க்ரீன்ல பெருசா, அதாவது விஷுவலா நமக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாதனால எதையுமே நம்மளால பெரிய அளவுக்கு ரசிக்க முடியல. இதுவுமே படத்துக்கு பெரிய டிராபேக்கா வந்து மாறிடுச்சு. ஓவராலா வந்து இன்னும் கொஞ்சம் கதையில வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு கும்கி பிடிச்சதுக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்கு. கிட்டத்தட்ட யானைக்கு வந்து மதம் பிடிக்கும், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில இடத்துல காமனா இருக்கலாம். இல்ல அப்படியே நம்ம வந்து சின்ன வயசுல பார்த்த நிறைய அனிமல்ஸ் வச்சு அந்த டைம்ல வந்து படம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஏன் இப்போதுமே கேடிவில அடிக்கடிக்க போட, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது 90s கிட்ஸ் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து நடிச்சிருப்பாங்க அம்மனா. அதுல வந்து ஒரு யானை படம் ஒன்று வந்து வரும். அதுல வரக்கூடிய அட்ராசிட்டிஸ், அந்த யானை கிரிக்கெட் விளையாடுறது, இப்படி வந்து நம்ம எல்லாருமே அது ஃபேவரட்டான பயங்கரமா பிடிச்ச ஒரு படமா வந்துருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு எமோஷனலா வந்து கனெக்ட் ஆச்சு. அந்த படங்கள் இப்போ வரையுமே நமக்கு வந்து ஃபேவரட்டா தான் இருக்கு. பட் இப்போ வரக்கூடிய படங்கள்ல அந்த எமோஷனல் பாண்டை மட்டும் கட் பண்ணி அப்படியே தூரத்துக்கு வச்சிடறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஹீரோக்காக வந்து ஒரு மாசா வந்து காமிக்கணும் அப்படின்ற இதுல கண்டென்ட்டே மறந்துட்டு ஒரு படத்தை வந்து எடுத்து, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் நம்ம வந்து போயிட்டு உட்காந்து பார்க்கும்போது கதையே இல்லாம எப்படி பாக்குறது அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது. வேற எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே படத்துல இல்லை. மேபி நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, டாடா, பாய்.